பாமினி இதை சொல்லிட்டு உள்ளுக்கு போன வேகத்தில் சாரதாவும் அவள் பின்னாடியே ஓடினாள். மெதுவாக தன் பெற்ற மகளை திருப்பி, நீ உழைச்சி நாங்கள்லாம் சாப்பிட்றோன்றதுனால விரக்தியில் இப்படியெல்லாம் பேசுகிறியாம்மா? இவ்வளோ நாளும் நடக்காத இந்த பிரச்சனையும் இன்றைக்கி புதுசாக நடந்துடலே, இவ்வளோ நாளும் நம்ம பார்க்காத கஷ்டத்தை இன்றைக்கி பார்த்துடலே, அதுக்காக நீ இப்படி ஊர் தேசம் இல்லாமைக்கு நம்மளை எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டு நீ அனுப்புகிற காசில் தான் நாங்கள் கஞ்சி குடிக்கணுமா? ஒன்றும் தேவையில்லை, எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு விட்டு போடு. நானும் அப்பாவும் எங்களால் முடிஞ்சதை பார்க்குறோம். இருந்தால் சாப்பிடுவோம், இல்லைன்னா நாங்கள் 4 பேரும் இருக்கிற மாதிரி பட்டினியில் சிறுபாடிட்டு இருந்துட்டு போகிறோம். அதுக்காக நீ கண்காணாத தேசத்துக்கு போயிட்டு உன் உயிரையும் மானத்தையும் பணயம் வச்சு எங்களுக்கு அனுப்புகிற எந்த காசும் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு பாமினியோட பதிலை கூட எதிர்பார்க்காமக்கி திரும்பி போயிட்டா. பாமினியும் செய்வதறையாவது அப்படியே ஜன்னல் ஓரம் வெளிச்சு பார்த்துட்டு இருந்தா. இருந்தாலும் மீண்டும் அவளோட முடிவை உறுதியாக நினச்சி கொண்டா. அடுத்த நாள் காலையில் வளமைய மாதிரி கடைக்கு கிளம்பினான். முதலாளிக்கிட்ட நேரடியாகவே இன்றைக்கி கேட்டுற வேண்டியதான் அப்படின்ற ஒரு முடிவோட, முதலாளி, அன்னைக்கு நான் இருக்கும்போது வந்து ஒருத்தர் சொன்னார் இல்லையா, நல்ல பொண்ணு ஒன்று தேவை சவுதிக்கு அனுப்புறதுக்குன்னு சொல்லி, அவர் யார் என்னன்னு எனக்கு கொஞ்சம் சொல்லலாமா அப்படின்னு கேட்டுட்டார். பாமினி இப்படி கேட்பான்னு முதலாளி எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு நிமிஷம் அப்படியே அமைதியாகினார். உனக்கு எதுக்கு அதெல்லாம்? நீ வந்த வேலையை மட்டும் பாரு. இப்படி தான் கடைக்கு வாரவங்க போகிறவங்கெல்லாம் பேசுகிறதெல்லாம் மனசில் போட்டுட்டிருப்பியா? இதை பற்றியெல்லாம் வெளியில் போய் சொல்லிட்டு திருப்பியா அப்படின்னு எந்த நாளும் மாதிரி பாமினியோட முகத்திலே பாஞ்சா. சரி, இது நம்மளுக்கு பழகி போன விஷயம் தானே. ஆனால் எப்படி சார் இவர் நல்ல மனநிலைமை இருக்கிற நேரத்தில் இவர்கிட்ட இந்த விஷயத்தை கறந்துடணும்னு சொல்லி பாமினி முடிவெடுத்தாள். கொஞ்ச நேரம் கடையில் வேலை செஞ்சுட்டு முதலாளி ஏதோ ஒரு ஃபோன் பேசிட்டு வச்சது அப்புறம் இதான் நல்ல சந்தர்ப்பம்னு நினச்சி, சொல்லுங்கள் முதலாளி, தேவைக்காகத்தான் கேட்குறேன். எங்கள் ஊரில் ஒரு பொண்ணு இருக்குது, அது போகிறதுக்கு விரும்புது, குடும்பமும் கஷ்டம் அப்படின்னு. உடனே முதலாளி கேட்டார், யார் பொண்ணு? எனக்கு தெரியாமல் உங்கள் ஊரில் யார் இருக்கிறது? கல்யாணம் கட்டின பொண்ணா அப்படின்னு கேட்குறாரு. கல்யாணம் கட்டாத பொண்ணுங்கள்லாம் போயிட்டு வெளிநாட்டில் சம்பாதிச்சுட்டு வாருதுன்றது லேசான விஷயம் இல்லை பாமினி, அதனால் விடு அப்படின்னு அந்த கதையை திருப்பியும் விட்டுட்டார். இல்லை, நீங்கள் எதுக்கும் அவர் விட்டு நம்பரை கொடுத்து விடுங்களே, நான் அவருக்கா பேசி சொல்கிறேன் அப்படின்னு சூசகமாக பேசி அவரோட நம்பரை வாங்கி எடுத்துக்கொண்டா. அன்றைக்கு நாளும் அப்படியே போயிடுச்சு. ஈவினிங் கடையில் வேலை முடிச்சுட்டு வந்த பஸ் ஹால்ட்டில் பாமினி அந்த நம்பருக்கு டயல் பண்ணினா. பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சுக்கிட்டா. என்னென்ன செய்யணும், என்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, எங்கே வரணும்னு, யாருக்கு பாப்பா நீ கேட்குற, நீ யார் விட்டு பொண்ணு அப்படின்னு சொல்லவும், இன்னார் தான் எங்கள் தாய் தாப்பன், இந்த இடத்துல தான் நம்ம வீடு, நான் இவர்கிட்ட கடையில் வேலை செய்கிறேன், தயவு செஞ்சு நான் போகும் வரைக்கும் இந்த முடிவை பற்றி முதலாளிக்கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணி கொண்டா. அவரும் என்ன புரிஞ்சிச்சோ இல்லையோ, காசுக்காக வேலை பார்க்குற மனுஷன் தானே ஆன்னு சொல்லி அமைதியாகிட்டார். ஆனால் பாமினிக்கு தெரியல, இவள் ஒரு நாள் இரவில் நடந்த இந்த சின்ன பிரச்சனைக்காக ஒரு நாள் தன்னை தகப்பன் செஞ்ச பிள்ளையால் இவளோட வாழ்க்கை எந்த அளவு தூரத்துக்கு மாறப்போகுதுன்றது பாமினிக்கும் அப்போ தெரியாது. ஆமாம், எதிர்பார்க்காத திருப்பங்களோட இந்த பாமினியின் 2 சிறுகதை கடைசி அத்தியாயங்களை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்குது. தொடர்ந்து கேளுங்க. பாமினியோட வாழ்க்கையில் அந்த அளவுக்கு என்ன நடக்க போகுதுன்னு கெஸ் பண்ணலன்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஓரிரு அத்தியாயங்களில் இந்த சிறுகதை முடிவுக்கு வரப்போகுது. மீண்டும் புதியதொரு சிறுகதையோடு உங்களை சந்திப்பேன். தொடர்ச்சியாக உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் தந்து கொண்டே இருப்பேன். Like, comment, and subscribe.